என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. பெருஞ்சோதி தனி பெருங்கருணை பெருஞ்சோதி கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா அவர்களே போற்றி போற்றி. ஓம் அகஸ்தி சாய நமக, ஓம் அகஸ்தி சாய நமக. ஆத்ம வணக்கம், ஆத்ம வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி அண்ணங்களுக்கும் குருவேசனம் குருவேசனம். ஆன்மநேய அன்பர்களுக்கும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அதிகாலை பணிவான வணக்கம். ஜீவகாருண்யம். நமது பூமி புண்ணிய பூமி. நம்ம பூமி புண்ணிய பூமி. ஏன் நம்மளோட பூமி புண்ணிய பூமினா, ஏராளமான மகான்கள் அவதரித்து வாழ்ந்துள்ளனர். அதுல ராமலிங்க அடிகளா முக்கியமானவர். ராமலிங்க அடிகளார் ஏன் சொல்றாக்கா, அவரோட இயற்பெயே ராமலிங்கம். அதனாலதான் ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமான சொல்றோம். வள்ளல் பெருமான் இறைவன் ஜோதி வடிவானவன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மநேய அன்பர்களை இந்த தத்துவங்களை வலியுறுத்தி ஆன்மநேய அன்பர்களை ஒன்றிணைத்தாங்க. அனைத்து உயிர்களுக்குமான ஜீவகருண்யத்தை பற்றி வள்ளல் பெருமான் பேசியிருக்காங்க. வள்ளலார் வலியுறுத்திய பல தத்துவங்கள் இன்றளவும் பலரால கடைபிடிச்சிட்டு வராங்க. வள்ளல் பெருமான் இன்பமான வாழ்வுக்கு 4 ஒழுக்கங்களை சொல்லியிருக்காங்க. அதுல எல்லாருமே அந்த 4 ஒழுக்கங்களை கடைபிடிச்சா இன்பமான வாழ்வு வாழலாம். அந்த 4 ஒழுக்கம் முதலாவது ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம், 2வது ஒழுக்கம் கரண ஒழுக்கம், 3வது ஜீவ ஒழுக்கம், 4வது ஆன்ம ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம்னா முதல்ல சுத்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்திரிய ஒழுக்கத்துல முதல்ல நம்ம சுத்தமா இருக்கணும். தீய சொற்கள் பேசக்கூடாது, தீய சொற்களும் பேசக்கூடாது. தீய செய்திகள் வந்தாலும் நம்ம செவியில கேட்கக்கூடாது. இறைவன் நாமங்களை மட்டுமே பேச வேண்டும், இறைவன் நாமங்களை மட்டும் கேட்க வேண்டும். இனிமையாக பேச வேண்டும், இறைவனை பற்றியே பேச வேண்டும். உயிர்வதை ஏற்படும் போது எந்தவித மந்திர தந்திரமாவது செஞ்சு அந்த இறைவதை, அதாவது அந்த உயிர்வதைய தடுத்துடுங்கன்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க. அந்த உயிர்வதையை தடுத்துடணும். அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் அந்த உயிர்வதை ஏற்படாமலும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஜீவராசிகள் எல்லாமே நம்ம சகோதர சகோதரிகள். நம்ம மனுஷனை மட்டும்தான் சகோதர சகோதரிகள் பார்க்கணும். அதுலயும் நிறைய பேர் பார்க்க மாட்டோம், கொஞ்சம் வாயால மட்டும் பேருக்குதான் சொல்றாங்க. ஆனா ஜீவராசிகள், அந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் அனைவரும் நம்ம சகோதர சகோதரிகள் மட்டும்தான். அதிக இன்பத்திற்கு ஆசைப்படக்கூடாது. அதாவது நம்ம தேவைக்கற்றது எதுவுமே ஆசைப்படக்கூடாது. நம்ம உலகத்துல, அதாவது நம்ம மேல இருந்து வந்திருக்கோம், அண்டத்துல இருந்து எல்லாருமே வந்திருக்கோம். ஒரு சிறு அணுவால நமக்கு தேவையான ஐயா எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாம் தேவைக்கற்றதான் எல்லாரும் நம்ம பயன்படுத்திக்கணும். அதாவது இருக்கிற வீடு, உணவு, ஆடை, இடம் எல்லாமே இருந்தோம். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த புற இன்பத்துக்கு போறாங்க. அந்த மாதிரி அந்த ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிக இன்பத்திற்கு ஆசைப்படக்கூடாது. கரண ஒழுக்கம். மனதை புருவ மத்தியில் ஒருமுகப்படுத்தி இருக்க வேண்டும். அதாவது மனதை புருவ மத்தியில் நிறுத்தி ஒருமுகப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் குற்றத்தை கண்டுபிடிக்க கூடாது. அதாவது மற்றவங்க என்ன குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க கூடாது. எல்லாருமே ஒரு குற்றம் இருந்தனால இன்னொரு பிறப்பு நம்ம எடுத்து வந்திருக்கோம். அதாவது போன ஜென்மத்துல நம்ம கடமை ஐயா கொடுத்ததுல நம்ம தவறினால இன்னொரு ஜென்மம் நம்ம, அதாவது இன்னொரு பிறப்பு நம்ம எடுத்திருக்கோம். அதனால நம்ம மற்றவங்க குற்றத்தை பார்க்க கூடாது. யார் மீதும் கோவப்படக்கூடாது. அதாவது இந்த உலகத்துல உள்ளவங்க யார் மீதும் கோவப்படக்கூடாது. இப்ப நீங்க எத்தனை பலாயிரம் வருஷம் தவம் செஞ்சீங்கனாலும் இந்த ஒரு நிமிஷம் நீங்க கோவப்பட்டாலே அந்த தவம் எல்லாம் கலைஞ்சிடும். அதனால முதல்ல சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும், ஜீவகாரண்யை கடைபிடிக்கணும், கோபம் படக்கூடாது. நம்மளே பெருமைப்படுத்திக்க கூடாது. அதாவது ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் மேல நம்மதாங்கிற எந்த ஆணவமும் இருக்கக்கூடாது. பெருமைப்படுத்திக்க கூடாது. எனக்கு இது தெரியாது பெருமைப்படுத்திக்க கூடாது. மற்றவங்களால நமக்கு ஞானத்தை பத்தி தெரிஞ்சிச்சா அதோட விட்டுரும். அதிகமா நம்ம பெருமை எதையும் படுத்திக்க கூடாது. ஜீவ ஒழுக்கம். அனைவரிடத்தும் சமயம், மதம், வேதம், ஆசிரமம், சூத்திரம், கோத்திரம், குலம், தேச மார்க்கம், இனமார்க்கம், உயர்ந்தோர், தாழ்ந்தோர், வேற்றுமை, அப்புறம் பணக்காரவங்க, ஏழை, அப்படி எந்த வித வேறுபாடும் பார்க்க கூடாது.
ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான், எல்லாருக்கும் ரத்தம் சிவப்பா தானே இருக்கு. அப்படியே எல்லாரும் ஜாதி மத வேதம் நீங்க மேல மேல நினைக்கிறீங்க, அதாவது உயர்வோ தாழ்வோ எதுவும் நினைக்க கூடாது. ஜீவகாருண்யத்தை ஜீவகாருண்யத்துல முதல்ல என்ன செய்யணும்னாக்கா ஜீவகாருண்யம் செய்யணும். அதாவது உணவு இல்லாதவங்க எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். அப்படி உணவு அளிக்கிறவங்க நம்மளால முடியல, உணவு அளிக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்மளால உணவு அளிக்க முடியலன்னா உணவு அளிக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளும் உணவு அளிக்கணும். அதுவும் இல்லாம யாரும் அசைவ உணவு உண்ணக்கூடாது, ஏன்னா அதுவும் ஒரு ஜீவராசி தான். நம்ம யாருமே, அதாவது ஒரு உயிர் வருது, அதாவது மனித பிறப்பிக்காண்டி அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பரிமாண வளர்ச்சி பெற்று வருது. அந்த உயிர் நீங்க அதாவது சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்புறம் எப்படி அது மனித பிறப்புக்கு வரும்? அப்புறம் நீங்க நீங்க ஐயா சொன்ன கடமையை நீங்க தவறனாதான் அர்த்தம். அதனால யாருமே ஜீவ வதை செய்யக்கூடாது. ஜீவ வதை செஞ்சாலும் இது செய்யற இடத்துலயும் நீங்க எப்படியாவது மந்திர தந்திரம் செஞ்சாவது நீங்க அதை தடுத்துருங்கன்னு வள்ளல் பெருமா சொல்லியிருக்காங்க. ஆன்மொழிக்கும் எறும்பு முதல் யானை வரைய இந்த உலகத்துல தோன்றிருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் சரீரங்கள்ல உள்ள ஆன்மாவை திருச்சபையாவும் அதனுடைய உள் ஒளிய படியாவும் எல்லாம் நீக்க வர இடத்திலும் பேதமற்று இருக்க வேண்டும். அதாவது ஐயா ஆன்ம ஒழுக்கம் வேணும்னு இப்ப 4 ஒழுக்கத்தை பற்றி சொல்லியாச்சு. ஐயா இந்த 4 ஒழுக்கத்தையும் எல்லாருமே கடைபிடிக்கணும், அதுவும் வலியுறுத்தி இருக்காங்க எல்லாருமே கடைபிடிக்கணும். இப்ப 4 ஒழுக்கத்தை பற்றி நம்ம சிறிதளவு தான் பார்த்துருக்கோம். ஏன்னா வருகின்ற 11/2/2025 அப்ப தைப்பூசம் வருது. அதனால 4 ஒழுக்கத்தை பற்றி சிறிதளவு தான் பார்த்துருக்கோம். தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விரிவாவே பார்க்கலாம். இப்ப ஞானசரிய பாடலோட விளக்கத்தை பற்றி பார்க்க போறோம். ஏன்னாக்கா ஐயா தைப்பூசத்தப்பதான் ஒளிதேகம் அணைஞ்சிருக்காங்க. கடைசியா ஞானசரிய பாடலை பாடிட்டுதான் ஒளிதேகம் அணைஞ்சிருக்காங்க. ஞானசரிய பாடல் பொருளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஞானசரிய தீபத்துக்கு முன்னால நம்ம தீபத்தை ஏற்றி வச்சு தீபத்துக்கு முன்னால உட்காந்து 21 நாட்கள் நம்ம படிச்சோம்னாக்கா நமக்கு கண்டிப்பா ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கிறதுக்காண்டி வழியும் ஐயா சொல்லுவாங்க, ஐயா அதை உணர்த்துவாங்க. அதனால இப்ப முதல் நம்ம ஞானசரிய பாடல் 1வது பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அருட்பெருஞ்சோதி